உங்களுக்கு பங்கர் பெட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி பங்கர் பெட் வாங்கணும்னு சொல்லிட்டு இதுல என்ன பிளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதோட பங்கர் பெட்டோட டீடைல்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட பேர் வந்து மணிகண்டன், இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் நான் பேசுறேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த கஸ்டமர் நம்மளுக்கு பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்டுன்ற ஒரு பிளேஸ்ல இருந்து நம்மளுக்கு கால் வந்துச்சு. அவங்க யூடியூப்ல என்னோட வீடியோ பார்த்துருந்தாங்க. வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு வீட்டுல வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணோம், ரூம் சின்னதா இருக்குது, அதில் வந்து பங்கர் பெட் இல்ல வால்மவுண்ட் பெட் ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ திடீர்னு ஒரு வாட்டி கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க, நிறைய பர்னிச்சர் செய்ய வேண்டியது சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் எதுக்கு நான் வீட்டுக்கு வந்து கேட்டதுக்கு இல்ல நீ வீட்டுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சொன்னாங்க. வீட்டுக்கு போனோம், ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு போன அப்புறம் அவங்க வந்து ஒன் பை ஒன்னா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதைக்கு பிரசன்ட் எனக்கு பங்கர் பெட் வேணும். எனக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட் அதிகமா வராங்க, வீட்டுக்கு அவங்க வந்து படுக்கிறது இடம் இல்லாம இருக்குது, அதனால நான் கெஸ்ட்டுக்கோசரம் பண்றேன். குழந்தைக்கு இப்போதைக்கு தேவையில்ல, குழந்தை லேட்டா இதாகும். பட் ஆனால் பிரசன்ட் இப்போ வந்து விருந்தாளி அதிகமா வராங்க, அவங்களுக்கோசரம் இந்த பங்கர் பெட் வேணுமா சொன்னாங்க. பட் அவங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, பார்த்திருக்காங்க. பட் நம்மளோட வீடியோ எல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குது, அதனால அவங்க நம்மள்ட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஓகே, அவங்க வீட்டுக்கு போனோடனே இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு சில ஐடியா இருந்துச்சு, பிளஸ் நான் சில ஐடியா சொன்னேன். அது ரெண்டு பேரும் மேட்ச் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் சேர்ந்திருக்கிறோம். நம்மள்ட்ட பெஸ்டான மாடல் இதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நிறைய மாடல்ஸ் நான் பண்ணிருக்கிறோம். பட் அந்த மாடல் எல்லாமே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம்னாக்கா டே பை டேவா நாங்க வந்துட்டு நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டு நாங்க நிறைய மாத்திக்கிட்டோம். ஸோ அதில் மாத்தி தான் அதுல வந்து இது ஒரு அவுட்புட். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னாக்கா 6.5 feet இருக்குது, கீழே வந்து 5 feet. அதாவது இது வந்து குயின் சைஸ் பெட். மேல வந்து 6 4 அடி டபுள் சைஸ். ஸோ மேல 2 பேர் படுத்துக்கலாம், கீழே 2 பேர் படுத்துக்கலாம், ஒரு குழந்தையும் படுத்துக்கலாம். ஸோ 5 பேர் இந்த இதுல நீங்க படுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராயர் எது இல்லை இதுல. இது வந்து ஐடலிக் ஸ்டோரேஜ் இது. ஸோ இது மாதிரி ஐடலிக் ஸ்டோரேஜ் பண்ணிருக்கோம். இது மேட்ரஸோட இது மேல தூக்கிக்கும். இங்க உள்ள பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா நிறைய ஸ்பேசஸா இருக்குது உங்களுக்கு. அவுட் சைட்ல நீங்க பாக்குறீங்க எல்லாமே மொத்தமான வுட் பாத்தீங்கன்னாக்கா மாஹோகனி வுட். இந்த ஒரு பீஸ் அந்த ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு ரப்பர் வுட். மீது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மாஹோகனி வுட். ரொம்ப அதிக நாள் உழைக்கக்கூடிய ஒரு மரமா இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, பிளஸ் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும் இந்த மரத்துல. இதோட கலர் பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா மரத்தோடைய ஒரிஜினல் கலர். அவங்களுக்கு வேற எந்த கலர் வேணா, எனக்கு மரத்தோடைய ஒரிஜினல் கலர் கேட்டாங்க. இது மரத்தோட ஒரிஜினல் கலர் நேச்சுரல் வுட் பாலிஷ் போட்டு கொடுத்துருக்காது. ஓகே, இதை டைமண்ட் சொல்லிட்டேன், இதோட மரத்தையும் சொல்லிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஐடலிக் ஸ்டோரேஜ் வந்து மெட்டல் ஃப்ரேம் பண்ணிருக்கும். பிளேவுட் மேல வந்து டீகோ பெயிண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணிருக்கோம் கிரே கலர்ல. இது பினிஷிங் வந்து செமி கிளாசி பினிஷிங் பண்ணிருக்கும். இது கீழே பாத்தீங்கன்னா சப்போர்ட் எல்லாமே மெட்டல் ஃப்ரேம் இருக்கு, அதுக்கு மெட்டல் ஃப்ரேம்களை பவுடர் கோட்டட் பண்ணிருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல்னாக்கா நீங்க ரெடிமேடா நீங்க பாத்திருப்பீங்க, சில இடத்துல பாத்திருப்பீங்க நிறைய ரெடிமேட் பங்கர் பெட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய வுட் இருக்காது. இதுல பாருங்க உங்களுக்கு நிறைய வுட் பாருங்க, எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வுட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வுட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஷேக் ஆகாது. பாருங்க இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, ஃபுல் மாதிரி உங்களுக்கு அதிகமா ஷேக் ஆகாது உங்களுக்கு. அதுதான் இதோடைய ஸ்பெஷல். பாருங்க அங்க சப்போர்ட் இருக்குது, மேல அங்க சப்போர்ட், இங்க சப்போர்ட், இங்க எல்லா பக்கம் சப்போர்ட் இருக்கிறதுனால இது வந்து ஷேக் ஆகாது ஒன்று. நெக்ஸ்ட் இதுல நீங்க ஃபியூச்சர்ல, அதாவது இப்ப நீங்க பசங்களுக்கு என்ன வாங்குறீங்கன்னாக்கா பசங்க கொஞ்சம் பெருசாயிட்டாக்கா அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டு இதுல மேல படுக்கிறது விரும்ப மாட்டாங்க ஜென்ரலா. அப்ப என்ன பண்ணும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நார்மலா அந்த மாதிரி நீங்க பெட் பண்ணீங்கன்னாக்கா நாளைக்கு நீங்க விற்க வேண்டியதா இருக்கும். விற்கிறதுக்கு மனசு வராது, நல்ல வுட்ல பண்ணிட்டு எப்படிப்பா விற்கன்னு சொல்லிட்டு மனசு வராது. அதனால இந்த மாதிரி என்னன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது கைட்டிடலாம், இதுவும் கைட்டிடலாம், அதுவும் கைட்டிடலாம். இது எல்லாமே நீங்க செப்பரேட்டா எடுத்துட்டு இந்த பெட்டை தூக்கி நீங்க கீழே போட்டாக்கா உங்களுக்கு டபுள் பெட்டு வேற ஒரு ரூம்ல யூஸ் ஆயிடும். இந்த குயின் சைஸ் பெட்டு வேற ஒரு ரூம்ல யூஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து மறுபடியும் இது வந்து நீங்க விற்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஜென்ரேஷன், அதாவது இது 40-50 வருஷம் உழைக்கும். 5 வருஷம் வரைக்கும் பாலிஷ் பண்ணாக்கா இது 40-50 வருஷம் கண்டிப்பா உழைக்கும். அதனால எந்த காலத்துக்கும் நீங்க மறுபடியும் வேற வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த டிசைன் கூட பாத்தீங்கன்னாக்கா சிம்பிளா இருக்குது, எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இந்த டிசைன். நீங்க வேற டிசைன்லாம் பண்ணீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறமா யூஸ் பண்ண முடியாது, யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் மாறிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் டைப் நீ பண்ணிட்டீங்கன்னாக்கா எந்த காலகட்டத்திலையும், பழைய காலகட்டத்தில் இந்த காலகட்டத்து வரைக்கும் இந்த டிசைன் வந்து எல்லாமே லைக் பண்றாங்க. சிம்பிளா இருக்கும், மெயின்டைன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்றதால உங்களுக்கு ₹1 காசு வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு எல்லாமே நீங்க 20 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து அந்த பசங்களுக்கு மறுபடியும் பசங்க பிறந்து அந்த பசங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த மாதிரி மாடல். இந்த மாதிரி மாடல் ஜென்ரலா நிறைய பேர் பண்றது இல்ல. நீங்க ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க, நிறைய ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டிருப்பாங்க சப்போர்ட்டுக்கு மாதிரி. சும்மா ஒரு ஒப்புக்கு சப்ப மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா ஒரு 2-3 விட்டு பீஸ் போட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாகவும், நான் சொல்ற மாதிரி அவ்வளவு வருஷம் வராது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அதனால
அந்த மாதிரி ஃபர்னிச்சர் வாங்காதீங்க ஒண்ணு. அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி வாங்குறது என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு மேல போயிட்டு படுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயந்து பயந்து படுக்க வேண்டியதா இருக்கும். அதனால கம்ஃபர்டபுளா கிடைக்காது. பட் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் நிறைய வுட் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மேல போயிட்டு கெத்தா நீங்க உட்காரலாம், கெத்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் டிஸ்டர்ப் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. இது ரொம்ப நல்லா உங்களுக்கு வலிக்கும். இந்த மாடல் எங்கள்கிட்ட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல். இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் பண்ற ஃபர்னிச்சர் எல்லாம் வந்துட்டு ஒரு 7-8 இயர்ஸா பண்ணுக்கிறோம். இது நாங்கள் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணல. ஸ்டார்டிங்ல நாங்கள் பண்ணும்போது கஸ்டமர் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சேர்ந்து கொடுக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நிறைய சவுண்ட் வரும். இப்ப பாருங்க, இது இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க உட்காந்துருக்கேன். இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. நான் இங்க மேல ஒரு மெட் போட்டாக்கா ஸோ இவ்வளோ கேப் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இவ்வளோ தான் இருக்கும். இதெல்லாம் நான் திங்க் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நான் பண்றதுல பார்த்தீங்கன்னாக்கா இங்க உட்கார முடியாது, குனிஞ்சு உட்காரணும், பெரிய படுத்துக்கலாம், வெளியே ஏஞ்சி வந்துடலாம், இந்த மாதிரி உட்கார முடியாது. அதுக்கப்புறமா நாங்க கொஞ்சம் ஹைட் பண்ணோம், அப்புறம் இன்னும் ஹைட் பண்ணோம், அப்புறம் ஹைட் பண்ணோம், அப்புறம் கஸ்டமர் கேட்குற இதுக்கெல்லாம் மாறி மாறி இப்போ இதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கு. இது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது, ஒரு தகுந்த மாதிரி வீட்டுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹைட் பண்ணாலும் மேலே இருக்கணும் பிரச்சனை ஆகும். அதனால இப்போ இருக்கிற பார்த்துருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக். எங்கள்கிட்ட வாங்கின ஒவ்வொரு கஸ்டமரும் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வந்து மாத்தி 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 இந்த லெவலில் நான் கொண்டு வந்திருக்கோம். இது எங்கள்கிட்ட பெஸ்டான மாடல். நாங்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம், எந்த மாடல் கேட்டாலும் பண்ணி தரோம். இந்த மாடல் எங்களுக்கு வந்து திருப்தி இருக்குது. இந்த மாடல்ல இந்த டிசைன்ல எங்களுக்கு கம்ஃபர்டபுள் அதிகமா இருக்குது. கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லா இருக்குது. கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி இல்லை, இல்லை ஜாஸ்தி இல்லைன்ட்டு இல்லவே இல்லை. இல்லை சொல்ல போனாக்கா இதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் மாடல்ஸ் பண்ணியிருக்கிற மாடல்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதனால நாங்க திருத்திக்கிட்டோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாடல்ஸ் நாங்க சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட சொல்ல போனாக்கா நாங்க வரவங்களுக்கு இது சொல்லுவோம். சொல்லி அவங்க வந்து சில நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, குழந்தைக்கு வந்துட்டு கலர் டிஃப்ரெண்ட் கலர் கேட்குவோம். இந்த மாதிரி பிங்க் கலர் வேணும், ஒயிட் கலர் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, அது வந்துட்டு உங்களுக்கு லாங் லைஃப் வராது. உங்களுக்கு இன்ஜினியரிங் வுட்ல பண்ணுவாங்க, இல்ல பிளேவுட்ல பண்ணுவாங்க, நிறைய டிசைன் பண்ணி டிகோமெல்லாம் பண்ணி பிங்க் ப்ளூ கலர்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் பண்ணிருக்கோம். பட் அதெல்லாம் ரொம்ப நாள் உங்களுக்கு வராது, கம்ஃபர்டபுளா இருக்காது. அதே மாதிரி அந்த பசங்க கொஞ்சம் பெருசாயிட்டாக்க அதை வந்து வானாப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறமா நீங்க தூக்கி போட வேண்டியதா இருக்கும். இது வந்து நேச்சுரல் வுட் கலர் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதுல நீங்க கலர் மாத்திக்கலாம். நீங்க இதுல கூட என்ன கலர் பண்ணிக்கலாம். வுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வேற வேற கலர் எல்லாம் பண்ணீங்கன்னாக்கா, பெயிண்டிங் எல்லாம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, இப்போ வுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு சிங்க் ஆகும். ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுனா சிங்க் ஆகும். சிங்க் ஆகும். இப்ப இந்த ஜெயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்ப இதுல ஏதாவது தப்பி தேவை கொஞ்சம் சிங்க் ஆச்சுனாக்கா, வெயில் காலம் மழை காலம் அப்படி வரும்போது யாராவது சிங்க் ஆச்சுனாக்கா இதுல ஒன்னும் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுக்காது, பிரச்சனை தெரிஞ்சுக்காது. அதே நீங்க ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னாக்கா இங்க என்ன லைட்டா இதாச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பா தெரியுது. அதனால பசங்க கேட்கறாங்க, பசங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு மறுபடியும் மாத்திக்கலாம்னாக்க நீ பண்ணிக்கலாம். ஆனா வுட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் கலர்ல பண்றது பெட்டரா இருக்கும். இதுல நீங்க பிடிச்ச மாதிரி கலர் நீங்க பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் ஒருட்டி நீங்க வந்து இது கலர் மாத்திக்கலாம். நீங்க அது ஒண்ணு. பட் உங்களுக்கு பசங்களுக்கு வேணுமா இதுல வந்து நிறைய ஸ்டிக்கரிங் வருது. இப்ப அமேசான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்கரிங் ஒட்ட வச்சுக்கிட்டு பசங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் ஒரு ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் இதுல வந்து வேற வேற மாதிரி திங்க் பண்ணும். நீங்க ஒயிட் எல்லாம் பண்ணிட்டா அதுல வந்து எழுதுவாங்க, பசங்களை எழுதுவாங்க. அப்புறம் ஜல்தி உங்களுக்கு ஒரு 3 மாசத்துலயே ரொம்ப கலீஜ் ஆயிடும், பக்கர் பட்டு கலீஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால அந்த மாதிரி இல்லாம பசங்க கேட்கறது எல்லாமே நீங்க இது பண்ணாம உங்களுக்கும் நீங்க திங்க் பண்ணணும். நீ வந்து என்ன சொல்றது, லைஃப் வர மாதிரி திங்க் பண்ணும். மறுபடியும் இவ்வளவு செலவு பண்றீங்க, மறுபடியும் செலவு பண்ண முடியாது. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரென்த் பாருங்க, ஃபீச்சர் பாருங்க, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் எப்படி இருந்தா பெட்டர்னு பாருங்க. அதே மாதிரி பங்கர் பெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வுட்ல மட்டும் பண்ணுங்க, இல்ல மெட்டல்ல பண்ணுங்க. இந்த பிளைவுட் இன்ஜினியரிங் வுட் எல்லாம் வந்து தேவையில்லை. சப்போஸ் அந்த மாதிரி பண்றது இருந்தாக்கா நீங்க வீட்டுல இன்டீரியர்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி பண்ண வேண்டியதா இருக்கும். நாளைக்கு அதை எடுத்து நீங்க காலி பண்ணனாக்கா அது எல்லாமே ஸ்கிராப் ஆயிடும். நீங்க போட்ட காசு ₹1 தேராது. அந்த மாதிரி நீங்க பிளேவுல பண்றது 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்குவாங்க. நாளைக்கு பசங்க பெருசா அப்பா வானாப்பான்னு சொன்னாக்கா நீங்க எல்லாமே எடுத்து கடாச வேண்டியதா இருக்கும், எதுக்குமே தேராது. அதனால உங்களோட பட்ஜெட் இருந்து பணம் இருந்து இருக்குது, பிரச்சனை இல்லை. குழந்தை ஆசைப்பட்டு சேர்ந்து கொடுத்தலாம் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தெரிஞ்சு பண்ணீங்க, தெரியாம பண்ணிட்டு ஐயோ அப்புறம் நாளைக்கு அப்புறம் ₹1 லட்சம் செலவு பண்ணிக்கிறோம், ₹1.5 லட்சம் செலவு பண்ணிக்கிறோம், இப்போ இது எப்படி என்ன பண்றது, குழந்தைக்கு பிடிக்கல என்ன பண்றது, இப்போ எடுத்து வேற வழி இல்லை, எல்லாமே அப்புறமா கட் பண்ணி டெமலேஷன் பண்ணி நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால அந்த இன்ஜினியரிங் வுட் பிளைவுட் அதுலலாம் பண்ணாம இந்த மாதிரி வுட்ல பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். நாளைக்கு நீங்க சேல் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும், உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நிம்மதி யூஸ் பண்ணலாம். இது நம்மளுடைய சஜஷன். என்ன சொல்றேன்னாக்கா, இந்த மாதிரி வுட்ல பண்ணுங்க, இந்த மாதிரி ஐடியல் ஸ்டோரேஜ் பண்ணுங்க பெஸ்ட். எப்படி பாத்தீங்கன்னாக்கா, நீங்க அதை டிராயர் பண்ணீங்கன்னாக்கா டிராயர் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். இதுல இருந்து கீழே ஓப்பன் ஆகும். ஒரு 6 இன்ச் தான் உங்களுக்கு டிராயர் கிடைக்கும். அந்த டிராயர் ஓப்பன் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதே மாதிரி இவ்வளவு பெருசு டிராயர் பண்ணாக்க அவ்வளவு இடம் வேணாங்க. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு உள்ள எதுவும் அதிகமா வைக்க முடியாது. அது இல்லாம ஓப்பன் பண்றதுக்கு இங்க ஸ்பேஸும் உங்கள்ட்ட அதிகமா இருக்காது. ஏன்னா இப்ப இருக்கிற பெட்ரூம் எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஐடியல் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது அப்படியே மேல போயிருது. இதே ஸ்பேஸ்ல உள்ள வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியல் பண்ணிட்டாக்கா
உங்களுக்கு பெட்டர், எல்லாமே பாட்டா கேட்டுக்கலாம். இதை வந்துட்டு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் நீங்க எப்படி வச்சுக்கணும்னாக்கா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இது கண்டிப்பா நீங்க பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது உங்களுடைய பசங்க பெருசாயிட்டு அந்த பசங்க கல்யாணிட்டு அந்த பசங்க பெருசா வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த பிரச்சனை வராது. ஆனா கம்பல்சரி நீங்க பாலிஷ் பண்ணி ஆகணும். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கறாங்க, பாலிஷ் ஏன் பண்ணி ஆகணும்னு கேட்கறாங்க. ஸோ பாலிஷ் பண்றதுனால என்ன பெட்டர்னாக்கா இதுல மரத்துல நீங்க போடுற கெமிக்கல் இருக்கு இல்லைங்களா, இதுல சீலர் போடுவோம், அப்புறம் வந்து ஃபினிஷிங் குளாசி போடுவோம், அப்புறம் சின்லாக் பாலிஷ் போடுவோம், அப்புறம் பட்டி போடுவோம், நிறைய தேய்ச்சி என்னென்ன பண்ணுவோம், இதுல சர்க்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா இந்த மரத்தோட கோட்டிங், மரத்துக்கு சேஃப்டி. இப்ப நம்ம பாருங்க ஒரு ட்ரெஸ் போடுறோம், நம்ம வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் மாத்துறோம் இல்லைங்களா. எதுக்கு மாத்துறோம், நம்ம உடம்பு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், துணிகளை மாத்துறோம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதை இருக்கிற கெமிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா போயிடுச்சுன்னா என்ன ஆகுனாக்கா உங்க வீட்டுக்கு காத்து வரும்போது அது கூட தண்ணியும் சேர்ந்து வந்துடும் காத்துல. அப்போ அது என்ன பண்ணும், மேலே பட்டு என்ன ஆகும், மேலே பார்க்கறதுக்கு நல்ல பளபளன்னு இருந்தா கூட உள்ளுக்குள்ள அப்படியே மக்கி போயிடும், உட்டுங்கெல்லாம் மக்கி போயிடும். அப்ப என்ன ஆகும், நீங்க டக்குன்னு உடஞ்சிடும். ஏன்னா அப்ப நல்லா தானே எப்படி உடஞ்சிச்சு சொல்லுவீங்க. அதனால எந்த வுட் ஆகட்டும், சாலிட் வுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்பல்சரி நீங்க பாலிஷ் பண்ணி ஆகணும். அப்பதான் அதோடைய உண்மையான ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்க பார்க்க முடியும், உண்மையான லாங் லைஃப் பார்க்க முடியலனாக்கா அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே அது உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கேட்டகரி லிஸ்ட் வந்துடும். அதனால நீங்க கம்பல்சரி பாலிஷ் பண்ணி ஆகணும். இதை பத்தி நான் சொல்லிட்டேன். நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க எந்த கடையில நீங்க எந்த ஃபேக்டரியில போனாலும் சரி, நீங்க இந்த மாதிரி எல்லா பக்கம் சப்போர்ட் இருக்க மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கிங்க. கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கலாம், ஒரு கெத்தா இருக்கலாம், பொருள் நல்லா இருக்கும், உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வராது. நீங்க கம்மி குவாலிட்டியில வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களா, மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் ஷேக் ஆகும். லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஆன்லைன்ல வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா அது வாங்கி போட்ட உடனே இப்படி ஆடுது. என்ன பண்றது தெரியும், மேல வந்து சும்மா லைட்டா ஏதோ பீஸ் மாதிரி போட்டிருக்கோம், மேல மேட்ரஸ் போட சொல்லியிருக்கோம். பயமா இருக்கு படுக்கிறதே அவங்களுக்கு. அப்புறமா எங்கிட்ட வந்து எத்தனை ஃபிட்டிங் பண்ணாம வேணான்னு சொன்னாலும் எத்தனை போகலையா. அப்புறம் எங்கள்கிட்ட வந்து ரிப்பேர் பண்றதுக்கு 15,000 கொடுத்தாங்க. ஸோ அவங்க வாங்குறது 12,000 ரூபாய், நம்ம மறுபடியும் 15,000 கொடுத்தாங்க. சின்ன பங்கர் பெட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு ஒப்புக்கு சப்ப மாதிரி ஒரு பங்கர் பெட் பண்றாங்க, அப்படி இல்லை. பங்கர் பெட் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு நீங்க நிம்மதியா படுத்து தூங்க முடியும். இல்லைனாக்கா உங்களால அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா தூங்க முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு மரத்துல நிறைய மரகு நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய 64 மரகு நம்மள்ட்ட. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மரத்து ரொம்ப ஓகே உங்களுக்கு. ஏன்னா அதிக நாள் வர மாதிரி மரம் போட்டாலும் அதுக்கப்புறம் யூஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பசங்க பெருசாயிட்டவா பசங்க வந்து வேற லைக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, இது பழசு வந்து வேணாம்னு சொல்ற ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஆனாலும் சில பேர் சொல்றாங்க எனக்கு ரொம்ப நாள் வர தேவையில்ல, கம்மி பட்ஜெட்ல எனக்கு கொஞ்ச நாள் வந்தா போதும் அப்படி சொல்றாங்க. கொஞ்ச நாள் அதிக நாள் மேட்டர் கிடையாது. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நிம்மதியா தூங்கணும்னாக்க ஒரு நல்ல குவாலிட்டி வேணும். ஸ்பெஷலா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இல்லாத பொருள் வாங்கினாக்கா அது தலைவலி. நீங்க நார்மல் ஃபர்னிச்சர் வந்து நீங்க எவ்வளவு குவாலிட்டி கம்மியான ஒரு மரத்தை வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கீழே தான் இருக்கும், உடைஞ்சாலும் கீழே தான் உடைய போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிராக்கு பெண்ட் ஆனா கூட தெரிஞ்சுக்க, அப்படி இதுலலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கம்ப்ளீட்டா. அதனால பங்கர் பெட் வாங்குறது இருந்தா அட்லீஸ்ட் மீடியம் குவாலிட்டில இருந்து நீங்க வாங்குங்க. மீடியம் குவாலிட்டி கீழே நீங்க தயவு செஞ்சு எங்கேயுமே வாங்காதீங்க. அது வாங்கினாலும் நீங்க போட்ட காசுக்கு முதலீடுக்கே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், எதுக்குமே தேராது. அதனால தெரிஞ்சு வாங்குங்க. ஸோ வுட்டு பத்தி இன்னைக்கு நிறைய விஷயம் நிறைய இடத்துல சொல்லி தராங்க, தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆன்லைன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம், கூகுள்ல ChatGPT நீங்க பார்த்து நீங்க வுட்டோடைய தரம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா ஸ்கிரீன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விதவிதமான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துனே இருக்கும். அதாவது நம்ம பண்றது எல்லாமே கஸ்டமைஸ் அப்படின்றதுனால கஸ்டமருக்கு கொடுக்குற எல்லா மாடல்ஸும் நான் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிடிக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கலாம். அதனால இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். வேற ஒரு வீடியோ மூலியமா சந்திக்கிறேன்.